டெவலப்டு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் லைவ் இது இல்லை நான் திரும்ப சொல்ல மாட்டேன் கஷ்டத்தில் அவர் வந்து தாக்கு சொல்ல முடியாது. விவசாயிக்கு அன்றாட செலவுக்கு வந்து பணம் வந்து அவர் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது வந்து இதெல்லாம் அது மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை டீல் பண்ண வேண்டும் என்னுடைய ஒரு கருத்து. தானமாக சொன்னாங்க நிறைய வந்து விவசாயிகள் ஃபீல்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா அக்ரி ஃபீல்டுமே போயிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேலன்ஸ் இல்லாத டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்க நம்ம முன்னால பார்த்தீங்கன்னா ஜிடிபி எடுத்துட்டோம்னா அந்த ஜிடிபியில் பெரும் பகுதி வந்து ப்ரொடக்ஷன் செக்டர், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் மேனுஃபேக்சரிங் செக்டர் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் வரும். இது நேர தலைகளா சர்வீஸ் செக்டர் டாப்ல இருக்கு, மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்தது, அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் செக்டர். இது வந்து ஒரு நாட்டினுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ஒரு பெரிய சவாலுக்கு என்னைக்காவது நெருக்கடி வந்ததா அன்னைக்கு தெரியுது கஷ்டம். நான் வந்து நாஞ்சில் நாட்டுல இருந்து வரேன். எங்க நாஞ்சில் நாடு வந்து நற்களஞ்சி. நற்களஞ்சியம்னா நீங்க சும்மா இல்லை, கன்னியாகுமரி நற்களஞ்சி வந்து தஞ்சாவூர் நற்களஞ்சி. இங்க அங்க தண்ணி தரலன்னா நீங்க விவசாயம் பண்ண முடியாது. எங்களுக்கு அப்படி இல்லை, வருஷம் முழுசும் தண்ணி இருக்கும். வருஷம் முழுசும் 3 போக சாகுபடி. அன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் வருஷம் முழுசும் சாகுபடி நடக்கும். ஒரு சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி அவ்வளோ கேப்பே இருக்கு. அங்கேயே விவசாயம் முடிஞ்சு போச்சு. விவசாயம் இல்லை, நம்ம வளரக்கூடிய நாட்டில் இன்றைக்கு வர ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி இருக்கு. இல்லை ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி, ஒரு ப்ராப்பர் ஹவுசிங் பாலிசி. எல்லா சின்ன மக்கள் நாடுகளும் சின்ன நாடுகளும் வந்து வெர்டிகல் டெவலப்மெண்ட்டுக்கு போயாச்சு. வெர்டிகல் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறதுடைய நோக்கமே அக்ரிலேண்டை பாதுகாக்கிறது தான். நம்ம நினைப்போம் போகிற மாதிரி வீடு ரூப் கட்டி வச்சிருக்காங்க, ஹாரிசாண்டலை விட்டு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். காடு இருக்காது, வெட்லேண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம என்ன வெர்டிகல் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை, ஹாரிசாண்டல் டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியது. அதுக்கு எங்களை போன்றவர்கள் முடிந்த அளவுக்கு பல்வேறு தளங்களில் அதை பேசிட்டு குரல் கொடுத்துட்டு நாங்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் அதில் நம்ம வந்து ஜிடிபி இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, நம்மளை திருப்திப்படுத்தல பிரச்சனை. இப்போ இதை என்வாயன்மெண்ட் டிஃபென்ஸ் ஃபண்டு குமரகுரு காலேஜ் அவங்க டீம் வந்து நம்ம வாரவரையர் சார் அவங்க பேசின விஷயம் என்ன, சஸ்டைனபிள் ஃபார்மிங். இதை நீங்கள் கவர்மெண்ட் எப்படி ஃபார்மிங் ப்ராக்டிஸை லாபமாக கொண்டு வந்துடும், எப்படி ஃபார்மிங் ப்ராக்டிஸை சூழலுக்கு உகந்தபடி கொண்டு வந்துடும். ரெண்டு தான் கொஸ்டின். கேன்வாஸ் ஏதாவது நம் நல்லது செய்யறவங்களுக்கு என்ன இருந்தால் apart from the course or curriculum what you have, you just focus on these 2 things. One, the slogan is sustainable farming. அதுக்கு உள்ள நம்ம there are 2 things. One, it should be a sustainable livelihood for the farmer and it should be sustainable for the environment. இது ரெண்டு தான் இன்னைக்கு இருக்கிற சவால். இப்போ இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுதான் ஒரு ஃபார்மர்னா அவன் வெள்ளச்சட்டை போடணும், அவனும் சாப்பிடணும், அவன் பிள்ளையும் படிக்கணும். அதுக்கு என்ன, அதுக்கு இந்த தொழில் எப்படி போடணும், இதுக்கு எப்படி போட. வேற பெரிய சந்தோஷம், அந்த தம்பி இவரால் வந்து காங்கேயம் மாட்டு, நானும் காங்கேயம் வச்சிருக்கேன், அனுபவம் எனக்கு இருக்கு. காங்கேயம் வந்து ஒரு 10 to 15 லிட்டர் பால் கறக்காருன்னா பெரிய விஷயம். நீங்க வந்து ஹைபிரிட் கூட எனக்கு நம்பிக்கை கம்மி, நான் எதிராக அதை ஓப்பன் சொல்றேன். ஏன் எதிர்க்குன்னா எங்க ஊர்ல அவ்வளோ அழகான மாம்பழம் பலாப்பழம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இந்த விஞ்ஞானிகள் காலி பண்ணிட்டாங்க. இவர் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கை பண்ணிட்டாங்க. எங்க போச்சுன்னு தெரியாது. என் வீட்டுல கொய்யா இருந்தாப்பா நீங்க நம்பலாம், என் கிச்சன் வேஸ்ட் வரக்கூடிய இடத்துல இருந்து நான் சுத்திட்டு 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அங்கே வீட்டுல செலுத்தி அம்மா இருக்க மாட்டாங்க, சாப்பிடணும்னு இருக்காது. நேரம் வந்து டார்ச் லைட் ஒரு கையில் எடுத்துட்டு கொய்யால இருப்பேன். புதிய கொய்யா 365 நாள் பழகுது.
2 பழம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு வைத்து தூங்கலாம். இப்போ நாங்கள் இதை பார்க்க முடியாது, கைவிட்ட பண்ணிட்டாங்க. அதுக்கும் கூட அது கூட புழு வரும், அதுக்கு ஒன்று அன்னை புழு வராது, ஒன்றும் வராது. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருந்தது. நீ வந்து ஒரு காட்டு மாடு இருக்கிற இடத்துல ஒரு ஜெர்சி பண்ணப்பட்டா 4 நாளைக்கு வச்சுட்டு நீங்க ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் வந்து இப்போ ஈல்டு கம்மின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரீடு நம்ம இருக்கக்கூடிய பிரீடை அந்த பியூரிஃபை பண்ணி அதில் வைக்கக்கூடிய என்னன்னு சொன்னால் தலைமை டாக்டர் நிறைய சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி அதை பிரீடை இன்னும் பியூர் ஆக்கி நல்லா கொண்டு வரணும். குட் ஐடியா. பட் சஸ்டைனபிலிட்டி பார்த்துக்கு நம்ம சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம போட வேண்டிய தேவை இருக்குது. அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக போட்டு எப்படி கொண்டு போகலாம்னு இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இணைஞ்சி பண்ணோம், நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பால்வளத்துறையை பொறுத்தவரையில் நம்ம உண்மையிலே இதை விட ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக போக முடியாது. அந்த அளவுக்கு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக போகும். இந்த வருஷம்